இந்த 200 ருபீஸ் இ ரைட்டர் வந்து என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சுங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல. என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இ ரைட்டர் ஒரு 6 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணாம, ஓகேங்களா. பட் ரீசெண்ட் என்ன ஆச்சுன்னா, இதுல இருந்த பேட்டரியுமே வந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. அப்போ இது ஒர்க் ஆகாம போகும்னு நான் நினைச்சேன். அப்ப கூட இதுல வந்து நான் எழுத முடிஞ்சது. என்னால என்ன பண்ண முடியலன்னா, இதுல ஒரு பட்டன் இருக்கும், அது பிரஸ் பண்ணா அது எரேஸ் ஆயிடும். அது மட்டும் நடக்கல. எனக்கு அது பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சோ லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பேடுக்குள்ளயும் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் டிஸ்பிளே தான் வச்சிருக்காங்க. பட் அதுலயே ஒரு பர்டிகுலரான டைப் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, நம்ம டிவில இருக்க எல்சிடி எல்லாம் வந்து எமிட்டிங் டைப், அதாவது அந்த எல்சிடில இருந்தே வந்து லைட் எமிட் ஆகும். ஆனா இந்த இ பேடுக்குள்ள வச்சிருக்க ஒரு எல்சிடி பேனல் வந்து ரிஃப்ளெக்டிங் டைப், அதாவது வெளியே இருக்க லைட்டை வாங்கி அது வேற விதமா ரிஃப்ளெக்ட் பண்ணும். சோ இந்த பேட்ல ரெண்டு விஷயம் நடக்குது. ஃபர்ஸ்ட், நம்ம இது மாதிரி எதுவுமே எழுதாதப்போ இதுக்குள்ள இருக்க எல்லா லிக்விட் கிறிஸ்டல் மாலிகூல்ஸுமே வந்து லைட்டை நார்மலா ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஓகேங்களா. சோ அதனால எல்லா இடமும் ஈவனா இருக்கு. ஆனா நம்ம இந்த பெண்ணை வச்சீங்கன்னா ஒரு இடத்துல பிரஷரை கொடுக்கும்போது இந்த பென் பிரஷர் ஆன இடத்துல மட்டும் இருக்கிற லிக்விட் கிறிஸ்டல் மாலிகூல்ஸ் வந்து வேற ஷேப்புக்கு மாறும். அந்த இடத்துல அது ஷேப் மாறதுனால லைட் கூட இன்டராக்ட் பண்ற விதமும் மாறும். ஏன்னா வந்து ஒரு பொருள் லைட் கூட எப்படி இன்டராக்ட் பண்றதுன்றது வந்து அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் தான் முடிவே பண்ணும். சோ அந்த இடம் மட்டும் டிஃப்ரெண்டான கலர்ல நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா இதை எரேஸ் பண்றதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அது என்னன்னா, நம்ம பிரஷரை கொடுத்து இதோடைய மாலிகுல்ஸை ரீசேஞ்ச் பண்ணோம் பாத்தீங்களா, அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணி இதோட மாலிகுல்ஸை நம்ம ரீசேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து இதுல ஒரு பேட்டரி வச்சிருக்காங்க. சோ நீங்க வரையறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த பேட்டரி தேவைப்படாது. சோ இதை வாங்குறதுக்கான லிங்க் நான் இங்க கொடுத்துருக்கேன். சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.